வக்ஃப் வாரியம் இன்றைக்கு அது ஒரு வேஸ்ட் போர்டாக, வக்ஃப் போர்டு அல்ல, அது ஒரு வேஸ்ட் போர்டாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று சொல்லுகிற வக்ஃப் வாரியத்திலே இருந்து ஒரு மூத்த IAS அதிகாரி, பணியில் இருக்கிற ஓய்வு பெற்றவர் அல்ல, பணியில் இருக்கிற ஒரு அதிகாரி இதை செய் என்று உத்தரவு போட வேண்டிய ஒரு அதிகாரி இல்லை. இப்பொழுது ஒரு அதிகாரி இருக்கிறார், தாரேஷ் அகமது என்கின்ற அதிகாரி. அவர் நமது துணை முதல்வருடைய அவரது உதவியாளராக இருக்கிறார். சிஎம் கூட பார்த்திடலாம், ஆனா வக்ஃபினுடைய CEO பார்க்க முடியாத அளவிற்கு பணிகளால் வேலை பளுவால் நிறைந்திருக்கிறார். ஆனால் அவர்தான் வக்ஃபினுடைய CEO என்றால் இதுக்கெல்லாம் தெரியும். சென்னையினுடைய அமைச்சர் தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். என்றைக்கு தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றாரோ அந்த நாள்ல இருந்து களத்தில் இறங்கி இந்து அறநிலையத்துறை கோயிலுடைய சொத்துக்கள் அத்தனையும் தானே ஃபீல்டில் போய் எல்லாவற்றும் ஆக்கிரமிப்புகளை மீட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் எத்தனை ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டெடுத்தேன் என்று பட்டியல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் 69% ஓட்டுக்களை கொடுத்து உங்களை நாங்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறோமே, ஒரு நாளாவது எங்க துறையினுடைய அமைச்சர் இப்படி 1 சென்ட் நிலத்தை நாங்கள் மீட்டோம் என்று சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிற செய்தியை இதுவரை நாம் கேள்விப்பட்டிருப்போமா?